இந்த பாய் பேச்சு கேட்காதீங்க மன்னா. மன்னா இந்த தாசி வார்த்தை கேட்காதீர்கள் மன்னா. முத்தமணிவா 10 மாசமா என் மாமா கிட்ட நான் முத்தம் இந்த முன்னாடி என் மாமாவுக்கு மட்டும் தாண்டி போட்டேன். இந்த முன்னாடி எங்க மாமாவுக்கு மட்டும் தாண்டி போட்டேன். சரியா 10 மாசம் சொல்றாரு. ஒரு 4 மாசமா இருந்தா கூட அவங்க கவுண்டர் மாமா கோது மாமா கிட்ட சொல்லி காய்ச்சிட்டு இருக்கலாமே. அவர் டாக்டர்லாம் நிறைய டாக்டர் தெரியும். அவரை வச்சு பிரியாசில 10 மாசம் சொல்றாரு. ஆனா இது பிறந்துடும் யார் தெரியுமோ? பிறந்துடும் மாட்டை வாங்கிடுங்க ஊர்ல. ஐயோ அதுக்கு யார் பேர் இன்சுல போடுறது? மந்திரமலைக்கு தாசியே தாசியா? ஆமா முன்னே போல பணத்துக்காக படுப்பவர் நான் அல்லது தாசி தாசி போடி வைத்திய காரியே நான் சொன்னேன் நீ வந்து அவன் முன்னாடி கேக்குற அவன் உனக்கு தான் பதில் சொல்லணும். என்னையா இருக்குது தாசின்றா? நீ உட்காரு. யாரு நான் தாசியா இல்ல அந்த சக்காலத்தி தாசியான்னு பாக்குறோம். நீ உட்காந்து பாரு. ஆனா என்ன அடிக்கடி கூப்பிடுறேன். நீ வந்து அவன் அழைச்சு போய் சொன்னேன்னா சக்காலத்தி ஆமா அவர்தான் சரி சத்தம் கேட்டுச்சா? என்ன அடிச்சிய பக்கமா தள்ளிட்டு அவங்க இந்த மாதிரி நடிக்கிறான். கையில தாடி வச்சுக்கிறாங்க. மாமா தள்ளி விட்டாரு. அந்த சாட்டியே பிஞ்சு போச்சு. மாறியாச்சா மாறியாச்சுக்கிறவள. ஏய் தேவியா ஏய் தேவியா ஏய் தேவியா அது தாசி பேச்சு கேட்காதீங்க. பத்தியா உங்களுக்கு தாசின்ற பத்தியா என்ன மாதிரி உத்தமி இந்த மோட்டூர் சத்தம் கிராமத்துல என்ன மாதிரி உத்தமியே கிடையாது யாருமே. என்ன மாதிரி உத்தமி பொண்ண பார்க்க முடியுமா? அவங்க சொல்லு
அவர் சொல்லுவார் பேரு. அது கவி சிரிக்கி. ஓடிக்கு சொல்றான். தாசி தாசி நீ நம்பர் போடு. நீ பக்கத்துல இருக்கும் போதே என்ன பண்றாவா அங்க பொட்டிக்காரர்கிட்ட போய் என்னத்தானே தம்பி வந்து பொட்டிக்காரர்கிட்ட போறா ஐயோ, போய் கொடிகாரிட்ட உன்னைக்காக கட்டும். அவதான் முதல் வருது அப்பா நீ கேளு அப்பா, உங்களுக்குள்ள கணக்கு. எட்டி எட்டி ஓடிக்கிறாங்களே. யார் இருக்குது? போடு போடு போடு. நான் பத்தினியா நீ பத்தினியா நீ பத்தினியா நான் பத்தினியா நானு? நெருப்புல நீ நீ பத்தினி இல்ல நான் பத்தினி நீ பத்தினி இல்ல அடி திருடா பத்தினி அந்த கேமரா அவளுக்கு திருப்பி எடு. அங்க என்ன பண்றா? அத போட்டோ எடுக்கறாரு பாரு. நீ ஆள் வரும்போது அவர்தான் புடிச்சிருப்பாரு அந்த படம். மண்டாட்டி படத்தை அவர்தான் புடிச்சிருப்பாரு. கேட்டுக்கொள்ளுவா. இவள கேட்கத்தோட அவரை ஒரு வார்த்தை கேளு. வீடு வாழ்ந்து இது உனக்கு வரல. ஏய், யார் என் முன்னாடி புழுங்குறது? யார் என் முன்னாடி புழுங்குறது? உனக்கு தெரியல? சொல்றியா நீ எதிர்ப்புக்கார தானே நீ? சொல்றியா நான் இப்ப? மலரில் கதை ஒன்று மௌனம் வெளியேற துடிக்கின்ற ஐயோ.
கேட்டு உள்ளவா கேட்டு உள்ள போயிடுச்சு சப்போர்ட் பண்றாருங்க. அப்படி இல்ல, அநியாயம் அநியாயம் யார் செய்வார்? ஆம்பியா இல்லாத வேலையில இவன் போய்கிறால இது யார் கேட்பாருன்றார். அடி ஆட்சியம் கொஞ்ச நாள் அடிச்சுட்டு அடிக்கிறாரு. கொஞ்ச நாள் அடிச்சுட்டு அடிக்கிறாரு. நீ கேட்டியம்மா நேரம் கேட்டது உனக்கு பதில் சொன்னாரா இல்லையா? நீயாவது கேட்டு பாரு. நீ உட்காரு. நீ கேட்டு எங்கடி பிள்ளை வாங்க மறுபடியும் உனக்கு சொல்றேன்னா ஆமா எங்க பிள்ளை வாங்க தனி ஒண்ணு கொடுத்தாரு நீ கேட்கறதுக்கு நான் கேட்கறேன் மாமா போயிட்டு போ வாங்க வாங்க நான் தாண்டறேன். நான் தாண்டியா என்னுடைய காதலியே தள்ளி விட்டுருவாங்க சொல்லணும் சொல்லி சொல்லு கேட்கறதுக்கெல்லாம் அவன் டாபர் மாமா நம்ம கூட அவன் சுத்தி பார்த்து ரெண்டு பேருக்கும் சுத்தி பார்த்து கண்டு பட்டிருக்கோம். இந்த சக்காத்து கண்ணே பட்டு என்னடா அவன் காலை வந்து சுத்தி போடு. நந்து போறோம் காலை நந்து போறோம் காலை ஐயோ டாபர் மாமா அதுக்குதான் போட தேவைப்படுறதுன்றது டிஸ்டி எடுப்பாங்களா நீ சொல்லிட்டியா? நீ உட்காரு. பொய்யா சொல்லு கேட்கறதுக்கு நீ வந்து இங்க உட்காந்து என்னுடைய நீ எப்படி பிள்ளை வாங்கிருப்ப தெரியுமா? அடி 1 2 எட்டு வச்சா போல 2 பேர் அவன போய் இருக்கிறேன். 1 2 3 4 5 அவரக்கா பிஞ்சிக்கா அதோ கிலர் பாரு 2 பேரு. நீதான் அவங்களுக்கு ஆசைப்பட்டு தான் நீ போயிருக்க. அவங்க தான் நீ குத்துறாங்க. ஐ குடியே சரிக்கு வரே குடியே வராடி வா எமாடி அச்சிட்டா அச்சிட்டா யார் வந்துருக்காங்க அச்சிட்டா ஆடுல போய் அம்மா அடியே என்ன அச்சிட்டா நீ அவள அடிக்காத
அடிக்காத அடிக்காதேன்னா தான் அடிப்பாரு. லெஃப்ட்ல அடி. என்ன அச்சா பாரு. மாட்டாரு அச்சா அடிக்காத அவர்கிட்ட. கேக்குறியா? தகுதி போலவா கேக்குறியா? இந்த கலியுகத்துல எங்க புளிய கை நீட்டி மூஞ்சி மேல குத்துறா பாரு. லெஃப்ட்ல அடிங்க. லெஃப்ட்ல நானா இவன் சொல்றடா எதுல இருக்குதா? இவன் சொல்றடா. விதிக்கு வேப்பலையா. யாவர் மாமா. இவன் சொல்றடா. விதிக்கு இந்த ஊர்ல அவரவர் கொடுக்கிற 100 காசு பட்டு போயிருப்படி நீ. யார் நான் தானே? ஆமாண்டி. இந்த ஊர் ஜனமே பார்த்துச்சு மின்னாத்துல போராகிற குண்டால இருந்து மொத்தத்தையும் நர்மன் வச்சு அவர் வருவாரு. இப்போ அவர் உனக்கு யாரு அவரு? என்னுடைய கணவரி அவரு. உனக்கு எப்படி கல்யாணம் பண்ணாரு? அங்கிட்டு அருந்தடி பார்த்து தேவர் ஒரு அரிய தாலி கட்டினார்ல. நீ குடும்பம் பண்ணதானடி? ஆமாண்டி. என்ன மாதிரி குடும்பம் பண்ணா இருக்கணும். எப்படி என்ன உன்னை எப்படி கல்யாணம் பண்ணாங்க நான் சொல்லட்டுமா? எப்படி அடி 4 பேர் அறிய உன்னை நாட்டாளி நானே கட்டினார தாலி. அடி கந்தாரடி உன்னை 4 பேர் அறிய நாக்காளி மீது உட்கார வச்சு எங்க மாமா எங்க மாமா எங்க மாமா எங்க எங்க மாமா கட்டுறாரு தாலி. அந்த தாலிக்காச்சு ஒரு வேலை இருக்குதாடி. அந்த தாலிக்கு ஒரு வேலை இருந்துச்சா? அடி 10 பேர் அறிய உன்னை பந்தலில் உட்கார வச்சு பத்தா கட்டினார தாலி. அடி பெத்தாரடி ஐயோ விட்டாங்களே. அந்த தாலி எனக்கு கட்டிருந்தா நான் உத்தமி எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? இவளுக்கு கட்டி 10 மாசமா முட்டைன்னா ஒண்ணு கூட கிடையாது. இப்போ ஆனா எனக்கு முன்னாடி அவள் தாலி இந்த மோட்டூர்ல ஒத்தனை கூட விட்டுருக்க மாட்டாங்க. 10 பேரும் கழிச்சு போட்டு இருப்பான். தெரியுமா? கேட்டு உள்ளவா. முன்னாடி இவனுக்கு தாலி கட்டிருந்தீங்கன்னாக்கா இந்த மோட்டூர்ல ஒரு சின்ன பசங்கள இருந்து பெரிய அளவுக்கு மெட்டி பாத்தீங்களா? அது எட்டுக்கும் ஈடாது காலம் மெட்டிக்கா. அது எட்டுக்கும் ஈடாது காலம் மெட்டிக்கா. இந்த அறிவு பசங்க நெட்டுக்கா. இந்த அறிவு பசங்க நெட்டுக்கா.
கேட்டு உள்ள போ கேவா டாபர் மாமா அடி பதில் சொல்லல நான் கேட்டதுக்கும் பதில் சொல்லல ஏன் தெரியுமா இவ வந்து உண்மைய ஊமை கோட்டான் அந்த ஊமை ஊரு கெடுக்கும் கோட்டான் குடி கெடுக்கும் இவ ஊமையாக்குறா ஆனா இவ குடி கத்துருவா ஆனா நான் நல்ல பொண்ணு கொஞ்சம் வாய் பேசுறேன் ஆனா நல்ல பொண்ணு நான் நல்ல பொண்ணு இந்த நல்ல பொண்ணு வேணுமா இல்ல அந்த தாசி வேணுமா நான் போட்டுறேன் கோயில் கட்டி கும்பிடணும் என்ன மாதிரி நல்ல பொண்ணு எங்க சேரி போனா கூட கிடைக்குமா நான் வேணும்னாக்கா அவன் இருக்க கூடாது அவன் வேணும்னா நான் போயிடுறேன் எங்களோட நீயா முடிவு பண்ணு சீக்கிரமா அவர் லைட்டா முடிக்குது அவரு உட்காருவாரு தூசி சரி பண்ணுவாங்க அருகாமல் வா சொல்லு அவனெல்லாம் கூப்பிடு எவனும் பேசக்கூடாது எவனும் பேசணும் சொல்லு அருகாமல் வா இந்த பத்திரத்துல என்ன இருக்குது எல்லா நாடு நகரம் சாலை கண்டு வர உப்பு சட்டி வரவாடு இந்த கனகமாபுரி தேசம் சுப்புதாசிக்கு சொந்தம் இருக்குதா சுப்புதாசிக்கு சொந்தம் இருக்குதா சுப்புக்கு சொந்தம் இருக்குதா சிம்மாசனத்துல அமர்ந்துட்டுனா இந்த கனகமாபுரி தேசத்துக்கு மகாராஜாவா மகாராணியா மகாராணி நான் இந்த எவன் இப்ப எனக்கு கூப்பிட்டா பாரு இந்த நாட்டுல எவனுக்கு என்ன போறாங்க முன்னாடி
போச்சா வாடா முன்ன வாடா எதுக்கு போயிட்டே முன்னாடியா நாமல நீ பண்ணிருக்க போ அவன் என்ன போ சுப்பு ஆத்திர கொண்டு அடி அடின்னு அடிச்ச மணியாதி உயிர் போச்சு. அதனால உனக்கு எனக்கு இறஞ்சலாம் கிடையாது. வா உத்தரவு கொடுத்தா கழிச்சுக்கா இவரை தூக்கி மாதிரி ஏச்சு விட்டு நான் பாட்டு பாடினா அப்படியே கிடப்போம் பஞ்சல கடப்போம். இந்த பத்திரத்தில் இருக்கும்படினாக்கா இந்த 4000 ரூபாய் எனக்கு சொந்தமாக்கிட்டேன். இந்த மணிமாமா கூட அண்ணன் கடத்துல இருக்கும் செங்கோல் ஆடை ஆவணம் எல்லாம் எனக்கு சொந்தம் இருக்கா. முதல்ல அதை அவுத்து வாங்கணும். அதான் அவன் பேசுறான். காதலண்டியா சொல் பேச்சு கேட்காம சொல் பேச்சு கேட்கல. சீக்கிரமா என் வை அவுத்து. அந்த பொருட்கள் எல்லாம் சீக்கிரமா எடுத்துன்னு வா. அது 2 ஹவர்ல பாருங்க. போட்டதான் ஒட்டு துணியில மாத்திரம் வரணும். அந்த பூக்கு கூட எனக்கு தான் சொந்தம். அவர்தான் காரு எல்லாமே போயிடுன்னு எல்லாமே போயிடுங்க. இந்த நாடு யாருக்கா சொந்தம்? என்ன வேணும்? மனைவிய பேச ஒரு மகாராணி இடத்துல பக்கத்துல நீங்க இறந்த உன் மனைவியா என் நாட்டுல இருக்கு போறியா? இந்த நாடு எனக்கு சொந்தம். என் நாட்டில் மனைவி இருக்க கூடாது. ஏன் தெரியுமா? ஏண்டா இது ஏன் தெரியுமா? இவன் மனைவி நான் இவன் மனைவியை குறை சொல்றேனே. நான் சொல்வதை கேட்டு இவன் மனைவி அடிச்சு கொண்டுட்டான். என்னுடைய வார்த்தையை கேட்டு என் அழகில மயங்கி இவன் மனைவி அடிச்சு கொண்டுட்டான். என் வார்த்தையை கேட்டு நாளைக்கு இவன் மன்னனாக இருந்தா வேற ஒரு பெண் என்னை விட அழகான பெண் இவனிடத்திலே ஆடி பாடி விளையாடி இருந்தவரை மழைக்கு என் மேல குறை சொன்னா என்னை இது மாதிரி தானே அடிச்சு கொள்ளுவான். விடலாமா? ஒரு மன்னனா இருக்க தகுதி இருக்குதா? இவன் நாட்டுக்கு மன்னனா இருக்க தகுதி இல்ல. புரியுதுல? இவன் இறந்த மனைவி இவனுக்கு சொந்தம். நம்ம நாட்டில் இவன் மனைவி எரிக்க கூடாது. எங்க தெரியுமா? இவன் கரங்களால் இவன் மனைவியை தூக்கி சென்று அயல் நாட்டிலே சென்று அங்கத்தான் எரிக்கணும். சரி, எரிக்கிறதுக்கு என்ன வேணும் கேட்டேன். பணம். என் நாட்டுல சல்லி காசு கொடுக்க மாட்டோம். கட்ட காசு முட்டை காசு கூட என் நாட்டில் யாரும் பிச்சை போட மாட்டாங்க. பிச்சை கூட இவனுக்கு போட மாட்டாங்க. ஏன்னு கேளு. இவன் கரத்துல என்ன இருக்குதா? போ முதல்ல சத்தியத்தை கரத்துல கொடு. அயல் நாட்டுக்கு மனைவியை தூக்கின்னு போறான். தூக்கின்னு போகும்போது கரத்துல எதனா பிச்சு கூட போடுவாங்க. இந்த தாசி பெண் வந்து எல்லாத்தையும் பிடிக்கிட்டான்னு சொல்லக்கூடாது. அவன் கரத்துல இதான் ஏன் தெரியுமா? இது எவன் எல்லாம் கட்டிய மனைவியை விட்டு கூத்தியா பின்னாடி இந்த முந்தானை புடிச்சுக்கினேன் உன்ன மாதிரி கூத்தியா பின்னாடியே போலாம் பாரு. என்ன மாதிரி? ஆமா, கூத்தியா பின்னாடி எல்லாம் எந்த ஆடவன் திரிகின்றானோ அவன் எல்லாம் கடைசியில மனைவி பேச்சு கேட்காம எவன்லாம் போறானோ அவனுக்கெல்லாம் கனக மகாராஜன் ஒரு எடுத்துக்காட்டு. இவனை பார்த்து நம் நாட்டு மக்கள் எல்லாம் திருந்த வேண்டும். நாட்டு மக்களுக்கெல்லாம் அறிவுறுத்து. நாட்டில் இருப்பவர் அனைவருக்கும் தான். எல்லா குடும்ப பெண்களும் நிம்மதியா வாழணும். கூத்தியா பின்னாடி எந்த ஆடவனும் போக கூடாது. அதுக்கு தான் இந்த வேலையை. நான் எதுக்கு வந்து சொல்றேன்? என்னமே
முன்னாடி பின்னாடி எந்த ஆடவனும் போக கூடாது. இப்ப இருந்தா இருப்பாரு அது கனகவல்லி, அந்த மாதிரி எந்த பெண்களும் உயிர் போக கூடாது. அதுக்கு தான் நான் வந்தேன். இந்த வேலை அதுக்கு தான் செஞ்சேன். இவனுக்கு தக்க தண்டனை இதுக்கு நான் கொடுத்தேன். அதன்படி நம்ம மக்கள் எல்லா இடத்துலயும் சொல்லு. ஆனா யாருமே பிச்சு போட வேணாம் சொல்லு. இந்த கனகாபுரி நாட்டுக்கு மகாராணி உத்தரவு, இவன் மனைவியை கனகரார் தூக்கி செல்லணும், அயல் நாட்டிலே இருக்கணும். நம்ம நாட்டில யாருக்கு உள்ளது